ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிம்முக்கு போய் உங்களுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் பொண்ணுங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். பொண்ணுங்களுக்கு ஃபிட்டாக இருக்க பாடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போகும்பொழுது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அப்படி நீங்கள் ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஜிம்முக்கு போகாமல் கூட உங்களால் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தான். ஆனால் அங்கே போய் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு பொண்ணையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுடைய பர்ஃபெக்டான பாடியை வச்சு. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, ஜிம்முக்கு போன உடனே பசங்க பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்வத்தில் பொண்ணுங்களை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வெறும் 3 மாதத்தில் ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டேலேருந்தே வே ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இது நான் தப்புன்னு சொல்லலை. வே ப்ரோட்டீன் எடுக்கிறது தப்பு கிடையாது. அது நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு டிசிப்ளினாக உன்னால் போக முடியுதா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஆனால் நீ ஃபஸ்ட்டு டேலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் போக முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு உன்னால் 3 மந்த்ஸ் ரொட்டீனாக டிசிப்ளினாக போக முடியுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாடிக்கு ப்ராப்பரான, அதாவது ட்ரெயினரோட கைடன்ஸ் இல்லை டாக்டரோட கைடன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுக்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ரெண்டாவது, ஷார்ட் டேர்மில் நீங்கள் ரிசல்ட் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். லாங் டேர்மில் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ரூம் வர்றீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் குளிக்காமல் கூட அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டயரில் அப்படி தூங்கிடுவீங்க. உங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். உங்களுடைய பாடியை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்களுடைய பிரெயினையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இல்லை நான் ஃபஸ்ட்டு டே எனக்கு டயர்டாக இருக்குது தூங்குறேன் அப்படின்னா, அப்படி ஒரு 10 நாள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாவே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, தூங்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஜிம்முக்கு போயிட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறத. ஜிம்முக்கு போனால் டயர்டாகத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, அங்கே ஒர்க் அவுட் பண்ணுற சும்மாவே உட்காந்துருப்பேன், திடீர்னு போய் சில வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன், சில கார்டியோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாக தான் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுடைய பாடியை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்முக்கு போயிட்டு அவனுடைய பாடியை மட்டுமே கான்சியஸாக பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவனுடைய கேரியர்லையோ இல்லை மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸை கம்மி பண்ண ஆரம்பித்து நிறைய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுங்கள். உங்களுடைய பாடியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரெயினாக இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை உங்களுடைய பாடியை ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முக்கியமாக உங்களுடைய மைண்ட் செட் அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் என்னுடைய பாடி ஃபிட்டாக வருமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி நான் ஜிம்முக்கு போய் என்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டா பொண்ணுங்க முன்னாடி வந்துடுவாங்களா அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. நீ நல்லா ஃபிட்டாகவும் கரெக்டாகவும் இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கு பேசுகிறதுக்கான அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துலையும் நீ ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிப்ப. ஸோ உங்களுடைய ஹெல்த்தை எந்த அளவுக்கு ஃபிட்டாக வைக்கிறியோ அந்த அளவுக்கு உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் அண்ட் சோசியல் ஸ்கில்லையும் நீ இம்ப்ரூவ் பண்ணணும். இதை விட்டுட்டு நான் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் குதிரை மாதிரி அப்படின்னா கடைசி வரைக்கும் யாரையாவது தூக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எப்பயுமே உங்களுடைய ஹெல்த்தும் சரி, உங்களுடைய சோசியல் ஸ்கில்லும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் ஈக்குவலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா யூ கேன் அச்சீவ் வாட் யூ வாண்ட். ஓகே, நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய செயலை பொறுத்து தான் இருக்கே தவிர நினைக்கிறதெல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி எல்லாம் சூப்பர் ஹீரோவாக தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஈக்குவலாக போடுங்க. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ நான் ஜிம்முக்கு போகிறேன் ப்ரோ, ஆனால் என்னால் கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீ ஜிம்முலேயும் போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை கேட்குறதுக்கே கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சுன்னா கொடுங்க நான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கூச்ச சுபாவம்லாம் போகணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக சோசியல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பசங்களோட ஃபஸ்ட்டு மிங்கிள் ஆகணும். ஜிம்முக்கு போயிட்டு வந்த உடனே ஒரே ரூமில் உட்காந்துக்கிட்டு வெளியே சோசியலைஸ் ஆகாமல் உன்னுடைய லேப்டாப்பு உன்னுடைய மொபைலையும் நீ மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் வெளி உலகத்தில் அடுத்தவன் என்ன சொல்கிறான் என்ன கேட்குறான் அப்படிங்கிறத முதல்ல நீங்களும் கேளுங்க, நீங்களும் சொல்லுங்கள்.
எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறதா சொசைட்டி முடிவு பண்ணும். நீயா வந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காத. அப்படி தான் நிறைய பேர் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஜிம்முக்கு போனால் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராப்பரான சோசியல் ஸ்கில்ஸ், ப்ராப்பரான உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஜிம்மு மட்டும் போய் அதில் ஒன்றில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மாட்டிக்கிறோம். ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாத்துலேயும் ஈக்குவலாக பண்ணுங்கள். பணம் அப்படிங்கிறது முக்கியம், ஹெல்த்து அப்படிங்கிறது முக்கியம், சோசியல் ஸ்கில் முக்கியம், நெட்வொர்க்கிங் முக்கியம். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நிறைய பேர் வருவாங்க, ஹெல்த் கான்சியஸ் ஆனவங்களும் வருவாங்க, பணக்காரங்களும் வருவாங்க. அவங்க கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுக்கும் டெவலப் ஆகும். அதை விட்டுட்டு அங்கேயும் போய் உருண்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் தனி மரமாகவே இருந்து சாக வேண்டியதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா டயர்டாக தான் செய்யும். போயிட்டு வந்து ப்ராப்பராக உங்களுடைய கேரியருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக கால் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நினப்பு தான் பொழப்பையே கெடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு நெட்வொர்க்கிங்கை டெவலப் பண்ணுங்கள். ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்னா, நம்ம மாப்பிள்ளை ஒருத்தவர் அவன் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் போனான். அப்போ போயிட்டு ஜிம்முக்கு போனால் தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் போயிட்டு வந்தானே டயர்டில் தூங்கிடுறான். திரும்ப அவனே சொல்கிறான், என்னால் திரும்ப வர முடியல மாப்பிள்ளை, வந்தாவே டயர்ட் ஆயிடுது, நான் படுத்து தூங்கிடுறேன், என் பிரெயின் தூங்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஜிம்முக்கு போனால் நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன், நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இங்கே ஹெல்த் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மணியும் இம்பார்ட்டன்ட், நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டன்ட், சோசியல் ஸ்கில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பி கேர்ஃபுல்.